சுபிக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வு வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிளாக் எஜுகேஷனல் ஆபீசர் பிஇஓ எக்ஸாம் 2025. ஸோ டிஆர்பியில் கொடுத்துருக்கக்கூடிய டென்டேட்டிவ் ஆனுவல் பிளான்ல நவம்பர் மாதம் இதற்கான நோட்டிபிகேஷன் இருந்து 2026 மார்ச்ல இதற்கான தேர்வுன்னு சொல்லி டென்டேட்டிவ் ஆனுவல் பிளான் ஆனது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டிஆர்பி பிஇஓ எக்ஸாம்ங்கிறது இதுவரைக்கும் நோட்டிபிகேஷன் கொடுக்கல. ஏன்னா நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய தகவல் எப்போ வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் நிறைய பேர் டவுட்டாக கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நவம்பரில் இந்த எக்ஸாம் இருக்குன்னு சொல்லி டென்டேட்டிவ் ஆனுவல் பிளான் கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஆர்பி வந்து நடத்தக்கூடிய தேர்வு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியமன தேர்வு. ஸோ இது ரெண்டும் இருக்கலாம் என்பது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடியது. ஏன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆனுவல் பிளான்ல மற்ற தேர்வை 1 by 1 நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். சரியாக வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 17 உங்களுக்கு ஒரு வீடியோவானது நான் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்விற்கு எதை படிக்கணும், வேர் டு ஸ்டடி சொல்லி வீடியோவானது கொடுத்துருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா வந்து நீங்க என்னென்ன புக்கை படிக்கணும், இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 3 வகையாக பிரிச்சிருந்தோம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்விற்கான சிலபஸ் என்ன, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ். ஸோ இந்த சிலபஸை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே படிக்கணும், சரிங்களா, ஸ்டடி பண்ணக்கூடியது என்ன. ஸோ அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன், சரிங்க, இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வில் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே எப்படி வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே எப்படி நம்ம படிக்கணும். ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயிலாக கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ நிறைய ஆசிரியர்கள் பயன்படுத்தி இருப்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி. ஸோ அதில் தொடர்ச்சியாக ஆசிரியர்களுடைய அடுத்த சந்தேகம், இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வுனா என்ன, அதற்கான சிலபஸ், ஸ்டடி மெட்டீரியல் எங்கெங்க படிக்கணும், வேற எதையுமே பார்க்க வேண்டியதில்லை. சுபைக்குழுவின் சார்பாக உருவாக்கி கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் அதை நீங்க ஃபாலோ பண்ணா போதும். அதற்கு ஈக்குவலா வேற எந்த புத்தகத்தை நீங்க படிக்கணும் அதையுமே உங்களுக்கு தெளிவா நம்ம கொடுத்திருந்தோம். நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக அதுல டவுட் கேட்கக்கூடியது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்விற்கான வேக்கன்சி, ஸோ காலி பணியிடங்கள் எவ்வளோ இருக்கும். குறிப்பாக நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக கேட்கக்கூடியது ஏஜ் லிமிட், இதற்கு என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், யாரெல்லாம் இந்த டிஆர்பி பிஇஓ எக்ஸாமை எழுதலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய சந்தேகமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த வீடியோவில் டோட்டலாக எக்ஸாம் ஓரியன்டாக நம்ம போயிட்டோம். எங்கே நீங்கள் படிக்கணும், எதை படிக்கணும், ஸோ அதற்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ஒவ்வொரு பேட்டர்ன்லையும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஸோ அந்த டீட்டெயில் ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்தாச்சு. அதில் இருக்கக்கூடிய டவுட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளியர் ஆயிடுச்சு. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இதற்கான குவாலிஃபிகேஷன், வேக்கன்சி, ஏஜ் லிமிட்டு, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். ஆகவே சுபைக்குழு ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த டிஆர்பி பிஇஓ எக்ஸாம்ங்கிறதுக்கான சேலரி ஏன்னு சொல்லி பார்க்கும் பொழுது பேசிக் சேலரி 36,900, சரிங்களா. பேசிக் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 36,900 இதனுடைய பேசிக். வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் டென்டேட்டிவ் ஆனுவல் பிளான்ல 51 கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ ஏஜ் லிமிட் அடுத்து எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியது ஏஜ் லிமிட். ஸோ இந்த ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 2 கேட்டகரியாக, ஒன்று பொது பிரிவினர், ஓப்பன் காம்படிஷன் சொல்லுவோம், பொது பிரிவினர் ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 வயது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதர் மற்றவங்களுக்கு பிசியா இருப்பாங்க, எம்பிசியா இருப்பாங்க, ஸோ பிசிஎம், சரிங்களா. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
5 வயது வரைக்கும் இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கு நீங்க விண்ணப்பித்து எழுதி கொள்ளலாம் என்பதுதான் இதற்கான ஏஜ் லிமிட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், யாரெல்லாம் இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வு எழுதலாம். ஸோ தகுதி உடையவர்கள் யாருன்னா இதுல பார்த்தீங்கன்னா யுஜிசி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாம்ஸ் கொடுத்துருக்காங்க. யுஜிசியினுடைய நாம்ஸின் படி விதியின்படி வந்து இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கான குவாலிஃபிகேஷன் ஒரு யூஜி டிகிரி இருக்கணும், அதோட வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் இருக்கணும். சரிங்களா? ஸோ இதனுடைய பேட்டர்ன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th யூஜி வித் பிஎட். ஸோ இந்த பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் பேசிக்காக யூஜியில் என்ன டிகிரியோ அதை தான் பிஎட்லையும் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூஜிசியினுடைய நாம்ஸு. இதன்படி உங்களுக்கு அடிப்படை தகுதி தான் ஒரு யூஜி டிகிரி இருக்கணும். ஸோ அதே மாதிரி பிஎட் இருக்கணும். அப்ப இந்த யூஜி டிகிரிலையும் அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு கண்டிஷன் கொண்டு வராங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ், யூஜில தமிழ் பண்ணியிருக்கிறவங்க, அதே மாதிரி யூஜில இங்கிலீஷ் படிச்சிருக்கக்கூடியவங்க, யூஜில மேக்ஸ் படிச்சிருக்கக்கூடியவங்க இந்த தேர்வை எழுதலாம். யூஜில தமிழ் படிச்சிருப்பாங்க, அதாவது தமிழ் பட்டதாரி, ஆங்கில பட்டதாரி, அதே மாதிரி கணித பட்டதாரி. ஸோ இவங்க இந்த தேர்வு எழுதலாம். அது போக சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல யாரெல்லாம் எழுதலாம் சொல்லி பார்க்கும் பொழுது பிசிக்ஸ், இயற்பியல், பிசிக்ஸ், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாட்டனி, சுவாலஜி. சரிங்களா? பாட்டனி, சுவாலஜி, இந்த 4 மேஜரும் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எழுதலாம். சோசியல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சோசியல்ல யார் யார் எழுத முடியும் சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பேர் தான். ஒன்று ஹிஸ்டரி மேஜர்ல இருக்கக்கூடியவங்க எழுதலாம். ஸோ இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி எடுத்து படித்திருக்கக்கூடியவர்கள். ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம், எழுதலாம். சோசியல்ல ஹிஸ்டரி எடுத்து படிக்கக்கூடியவங்க, ஜியாகிரபி எடுத்து படிச்சிருக்கக்கூடியவங்க. அப்ப தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இதுல 3 சப்ஜெக்ட். ஸோ அடுத்து சயின்ஸ்ல 4, 3 7. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சோசியல 2. இந்த 9 பாடங்கள் படித்திருக்கவங்க கூடியவங்க மட்டும்தான் இந்த தேர்வை என்ன செய்ய முடியும், எழுத முடியும். ஸோ மற்றவங்க இதை என்ன செய்ய முடியாது, எழுத முடியாது. குவாலிஃபிகேஷனுங்கிறது இருக்காது. ஸோ இதுல நிறைய பேர் தொடர்ச்சியாக கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதே மாதிரி எக்கனாமிக்ஸு, காமர்ஸு, இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு, ஸோ இதில் இருக்கக்கூடியவங்க எழுத முடியாது. அதே மாதிரி பிசிஏ சொல்லி நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க. ஸோ யூஜி இருக்கணும், அதோட பிஎட் இருக்கணும். யூஜியில் இந்த சப்ஜெக்ட் இருக்கக்கூடியவங்க என்ன செஞ்சுக்கலாம், இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வை எழுதலாம். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்டு, நேற்று எஜுகேஷன் அதாவது எக்ஸாம் ஓரியன்டாக கொடுத்துட்டேன், இன்று அதனுடைய பேசிக் இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டேன். ஸோ இதில் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஸ்டடி மெட்டீரியல் நேற்று கொடுத்துருக்கக்கூடிய பகுதியை பார்த்தாலே போதும், தெள்ள தெளிவாக உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம், ஸ்டடி மெட்டீரியல் கிரியேட் பண்ணி உங்களுக்கு 200 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ். ஸோ இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸாக உங்களுக்கு டெஸ்ட், அதுக்கடுத்து ஃபுல் மாடல், அடுத்து டிஆர்பி பேட்டர்னில் மாக் டெஸ்ட்னு சொல்லி நம்ம ஷெடியூல் கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். அது போக 50,000 வினா விடைகள் உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது வேற எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு தகவலையுமே இந்த 2026 டிஆர்பியோட பிஇஓ எக்ஸாமை கிளியர் பண்ணணும்னு சொல்லி முயற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கான பதிவாக இதை கொடுக்குறோம். சுபைக்குழுவை பயன்படுத்திக்கோங்க. மேலும் தகவல்கள், சந்தேகங்களுக்கு குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.